ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே அக்டோபர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட்டோட ஓபனிங் அப்டேட் ஏற்கனவே வந்துருச்சு. அக்டோபர் மாசத்துல 11 நாட்கள் பிரம்மோற்சவத்துக்காக தரிசன டிக்கெட்டுகள் ஒரு சில டிக்கெட்டுகள் கேன்சல் பண்ணிருக்காங்க. அதுல புரட்டாசி சனிக்கிழமையெல்லாம் வருது. அப்ப நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் நம்ம எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணலாம், 300 ரூபாய் டிக்கெட்ல ஓபன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. ஸோ அதையும் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பா அக்டோபர் மாசம் சம்பந்தப்பட்ட தரிசன டிக்கெட் புக் பண்றவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புக்கிங் எல்லாம் எப்போல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா வர 22ஆம் தேதியில இருந்து கன்ஃபார்மான தரிசன டிக்கெட் எல்லாம் நம்ம புக் பண்ணிக்கலாம். இப்போ லக்கி டிப் அப்படின்னா 2 நாள் ஓப்பன்ல இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆனா ஒன்றும் தப்பு இல்லை. அதுல செலக்ட் ஆனாதான் நம்ம அந்த நாளுக்கு தரிசனம் போக முடியும். ஓகேங்களா? ஸோ அது முழுக்க முழுக்க நம்மளோட லக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ல நமக்கு கிடைச்சாதான். இல்ல நாங்க இந்த டேட்ல கன்ஃபார்மா எங்களுக்கு டிக்கெட் வேணும், நாங்க அன்னைக்கு சாமி பார்க்கணும் அப்படின்ற பிளான் இருக்குன்னு நினைக்கிறவங்க மீதி டிக்கெட்ஸ் எல்லாம் நீங்க புக் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மான டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனாலதான் 22ஆம் தேதியில இருந்து கன்ஃபார்மான டிக்கெட் எல்லாம் ஓப்பன் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நமக்கு பிரம்மோற்சவம் அக்டோபர் மாசம் 4ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பிரம்மோற்சவம் நடக்குது. ஓகேங்களா? ஸோ 3ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் வர்ச்சுவல் சேவாவும் அங்க பிரதர்ஷன டிக்கெட்டும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாம திருமலையில நடக்கக்கூடிய இந்த ஆர்ஜித சேவா இருக்கு பாத்தீங்களா, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா, இந்த சேவா டிக்கெட் நம்ம கன்ஃபார்மாவே புக் பண்ணிக்கலாம். தரிசனமும் நமக்கு அதுல அலௌடு. ஸோ இந்த தரிசனங்கள் உங்களுக்கு 4ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கேன்சல்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து 11 மற்றும் 12ஆம் தேதியும் கேன்சல். அப்ப 4ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இந்த தரிசனங்களும் உங்களுக்கு இருக்காது. 3ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரைக்கும்னே வச்சுக்கோங்க. ஸோ 3ஆம் தேதி மேக்சிமம் நமக்கு இந்த டிக்கெட் கிடைக்கும். 4ஆம் தேதியில இருந்து கேன்சல். ஓகேங்களா? 4ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆர்ஜித சேவா கேன்சல். அதே மாதிரி லக்கி டிப்லயும் நமக்கு இது கன்ஃபார்மான டிக்கெட் இல்ல, நம்ம செலக்ட் ஆனாதானே தர்ஷன் பார்க்க போறோம். இதுல சுப்ரபாத சேவா மட்டும் 11ஆம் தேதி 12ஆம் தேதி கேன்சல் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லா சேவாவுமே 4ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் கேன்சல் தான். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க எந்த கன்ஃபியூஷனும் ஆக தேவையில்லை. சப்போஸ் நீங்க அக்டோபர்ல வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமையில போற பிளான் இருக்கு, இல்ல அந்த புரட்டாசி மாசத்துல நீங்க அந்த பேலன்ஸ் இருக்க 2 வாரத்துல போற பிளான் இருக்கு, பிரம்மோற்சவம் டைம்ல போறீங்க அப்படின்னா மட்டும் என்ன டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். வர்ச்சுவல் சேவால 3ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் சேவாவும் ஓப்பன் ஆகாது. அதே நாள்ல சேவா ஓப்பன் ஆகலைன்னா தரிசன டிக்கெட்டும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், இப்ப சேவா தானே ஓப்பன் ஆகாது, ஆனா தர்ஷன் டேட் ஓப்பன் ஆகுமா அப்படின்னா ரெண்டுமே கேன்சல் தான். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா வர்ச்சுவல் சேவால 3ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் நீங்க 300 ரூபா தரிசன டிக்கெட் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 300 ரூபா தரிசன டிக்கெட்ல தான் நம்ம பண்ண முடியும். அங்க பிரதர்ஷனம் ஃப்ரீ டிக்கெட் தான். இதை நம்ம ஃபாஸ்டா ட்ரை பண்ணா கன்ஃபார்மா கிடைக்கும். ஆனா என்னன்னா நமக்கு 3ஆம் தேதியில இருந்து 13 வரைக்கும் இதுவும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாரும் அதாவது பிளான் பண்ணிருக்க வர்ச்சுவல் சேவாவாகட்டும், ஆர்ஜித சேவா டிக்கெட் ஆகட்டும், அங்க பிரதர்ஷனம், இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு பண்ணலான்ற பிளான்ல 3ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதிக்குள்ள நீங்க போறீங்கன்னா 300 ரூபா தரிசன டிக்கெட் தாங்க உங்களால பண்ண முடியும். 300 ரூபா தரிசன டிக்கெட் 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். கன்ஃபார்மா உங்களுக்கு அக்டோபர் மாசம் எல்லா தேதியும் ஓபன் ஆகும். அதனால நீங்க கன்ஃபியூஷனே பட தேவையில்லை. 300 ரூபா டிக்கெட் பண்ணிக்கோங்க. ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் நிறைய பேர் வர்ச்சுவல் சேவால செப்டம்பர் மாசம் புரட்டாசிக்கெல்லாம் ஈஸியா பண்ணிட்டாங்க. 300 ரூபா தரிசனத்திலேயே ஓரளவுக்கு டிக்கெட் கிடைச்சது. இப்போ இந்த புரட்டாசி நாள்ல அந்த சனிக்கிழமையெல்லாம் டிக்கெட் கேன்சல் பண்ணியிருக்காங்க வர்ச்சுவல் சேவா அப்படின்றனால அந்த பர்சன்ஸ் அதுல புக் பண்றதுக்கு வெயிட் பண்ண எல்லாருமே 300 ரூபா பண்ணுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பண்றோமோ அந்த அளவுக்கு கன்ஃபார்மா டிக்கெட் கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு சிலர் கேட்குற டவுட் சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகள் இந்த டிக்கெட் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிடிடி ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல அவங்க சீனியர் சிட்டிசன் பத்தி எந்த ஒரு வேர்டுமே மென்ஷன் பண்ணல. அதனால இந்த 4ஆம் தேதியில இருந்து நமக்கு அதாவது 3ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் பிசிக்கலி சேலஞ்சு அதே மாதிரி மெடிக்கல் கேசஸ்ல இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரெடியா ஆன்லைன்ல வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் புக் பண்ணிக்கோங்க. சீனியர் சிட்டிசன்னா 65+ இருக்கணும், கூட போறவங்களுக்கு 50+ இருக்கணும். பிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. புக் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர், தரிசனம், இதை பத்தி ஏற்கனவே டீட்டெயிலா ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க.
அதுக்கு அடுத்தது 300 ரூபா தரிசன டிக்கெட் 24ஆம் தேதி ஓபன் ஆகுது இல்லையா? ஸோ இதுல எல்லாருமே புக் பண்ணிக்கலாம். அக்டோபர் 1ல இருந்து மாச கடைசி வரைக்குமே ஓபன் ஆகும். அதுல புரட்டாசி அந்த 3வது வாரம் 4வது வாரத்துல பிளான் பண்ணிருக்கீங்கன்னா 300 ரூபா டிக்கெட் வந்து பண்ணிக்கிங்க. ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் 6 பேருக்கு பண்ணிக்கலாம். இப்போ வந்து புக்கிங்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது புது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆதார் கார்டை வச்சுதான் அந்த 30 நாள் டைம் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வச்சிருந்தாங்க 300 ரூபா தரிசனத்துக்கு. இப்போ வந்து இனி வர்ற புக்கிங்ல எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, மொபைல் நம்பர் வந்து நம்ம லாகின் பண்ற மொபைல் நம்பர் மட்டும்தான் அப்டேட் ஆகும். தரிசன டிக்கெட் புக் பண்றதுல மொபைல் நம்பர்லாம் என்டர் பண்ண தேவையில்லை. ஒரு சில இடங்கள்ல வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நம்மளோட ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாத்துக்குமே அந்த தரிசன டிக்கெட்டுக்கு என்ன ரூல் இருக்கோ அந்த ரூல் வந்து பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை திரும்பவும் இதுல நீங்க என்ரோல் பண்றதுக்கு தான் உங்களுக்கு 180 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். ஆனா அதே மொபைல் நம்பர்ல நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு, நம்ம வீட்டுல இருக்க இன்னொருத்தவங்களுக்கு கூட நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இது வரைக்கும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நம்மளோட இமெயில் ஐடியும். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மளோட மொபைல் நம்பருக்கும் செலக்ட் ஆனா 180 நாள் டைம் கேப், ஆதாருக்கும் டைம் கேப், அதே மாதிரி இமெயில் ஐடி அதை யூஸ் பண்றோம் இல்லையா அந்த இமெயில் ஐடிக்கும் டைம் கேப் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தனால அந்த மொபைல் நம்பரை அந்த பர்சன் திரும்பவும் அந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு 180 நாள் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஏமாற்று வேலைகள், இந்த ஏஜென்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது தவிர்க்கப்படும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆர்ஜித சேவா அண்ட் வந்து 300 ரூபா தரிசனம், திருமலா திருப்பதி ரூம் இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த விஷயம் நல்லதா கெட்டதா அப்படின்றத உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த வழிகள்லையும் ஏமாத்துறதுக்கு கண்டிப்பா சான்சஸ் வந்து இருக்கு. இது பெரும்பாலும் சாதாரண பக்தர்களை ஓரளவுக்கு பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா ஒரு தடவை புக்கிங் வந்து ஒரு ஃபேமிலியில ஒரு 5-6 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா, ஒரு தடவை 2 பேர் தான் அதுல போயிருக்காங்கன்னா, அடுத்த ஒரு 2 பேருக்கு அதுல தரிசனம் பண்றதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த முறைகள் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வேற ஒரு மொபைல் நம்பர் ஆல்டர்னேட்டிவ் எடுக்கிறதுக்கும் அண்ட் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி பண்ற மாதிரி தான் வந்து நடக்கும். ஸோ அதுதான் ஸ்டேட்டஸ்ங்க. ஸோ எல்லாத்துக்கான புக்கிங்கோட ரூம்ஸ் புக்கிங் வந்து 24ஆம் தேதி மத்தியானம் ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால அக்டோபர் மாசத்துல இந்த பிரம்மோற்சவ நாட்கள்ல போற பிளான் இருக்குன்னா 300 ரூபா தரிசனம் புக் பண்ணுங்க. சீனியர் சிட்டிசன்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா அந்த டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா டிடிடி நேத்து வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, திருமலையில வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாகறனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல கொடுக்கக்கூடிய டிக்கெட்ஸோட இது வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்க்கும்போது அதோட டிக்கெட் கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. 22ஆம் தேதியிலேருந்து இது நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆன்லைன், ஆஃப்லைன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய 500 டிக்கெட்ஸ் வந்து ரிமைனிங் அதே மாதிரி தான் போகும் ஒரு நாளைக்கு. ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய டிக்கெட்ஸ் வந்து 1000 டிக்கெட்ஸா கொடுக்கறதாகவும், 100 டிக்கெட் வந்து திருப்பதி ஏர்போர்ட்ல கொடுக்குறாங்க. 900 டிக்கெட்ஸ் வந்து கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா திருமலையில, அங்க நீங்க டைரக்டா போயிட்டு அங்க இருக்க கியூல நீங்க 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணிட்டு 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஆஃப்லைன்ல. மொத்தமா திருமலையில 900 டிக்கெட்ஸும் திருப்பதி ஏர்போர்ட்ல 100 டிக்கெட். அப்போ இதுல 1000 பிளஸ் வந்து உங்களுக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல ஆன்லைன்ல 500 டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து வர 22ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 67,223 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனத்துல பக்தர்கள் வந்து கியூ ஃபுல்லா ஃபில் ஆகி வெளியில வந்து டிபிசி வரைக்கும் லைன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து அபிஷியலா பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 18ல இருந்து 20 மணி நேரம் நேரடி சர்வ தரிசனத்துக்கு ஆகுது. ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 4ல இருந்து 7 மணி நேரம் ஆகுது. நேத்து கூட தர்ஷன் போனவங்க வெயிட்டிங் டைம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ல கூட 300 ரூபா தரிசனத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு 3ல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். க்ரௌட் அப்படின்றது இருக்கு. ஸோ ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அப்படின்ட்டு இல்லை, எல்லா கியூலுமே க்ரௌட் அப்படின்றது இருக்கு. வீக்கெண்டில் பிளான் பண்ணியிருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போக முடிஞ்சா பிளான் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நீங்க வந்து வார நாட்கள்ல போறதுக்கு பிளான் பண்றது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா கியூ எல்லாம் வெளியில நிக்குது, அதாவது கம்பார்ட்மெண்ட் தாண்டி வெளியில கியூ அப்படின்னாலே கிட்டத்தட்ட கியூலே வந்து ஒரு 10-15 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணி நின்ன இடத்துல நிக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமான விஷயங்கள். குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு சிரமப்படாதீங்க. ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தரிசனங்களை பிளான் பண்ணுங்க.
திருமலையோட கிளைமேட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சில்லான கிளைமேட்டா தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குடைகள் எடுத்துட்டு போயிருங்க. மழை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலேயே ஒரு சில இடங்கள்ல கிளைமேட் அப்படிதாங்க இருக்கு. திருமலையில சொல்லவே வேண்டாம். அதனால குழந்தைங்கள்லாம் கூட்டு போறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஜெக்கெட்டு அதே மாதிரி குடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்க. அடுத்ததா டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான 2 பிரஸ் ரிலீஸ் பார்க்கலாங்க. ஸோ அதுல ஒண்ணு வந்து திருமலையில இருக்கக்கூடிய பாலாஜி பவன் ஹோட்டலோட உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட உரிமத்துக்கான கட்டணத்தை இது வரைக்கும் செலுத்தல அப்படின்றனால உரிமம் வந்து பாத்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கதா டிடிடி அபிஷியலா ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது திருமலையில நேத்து நிறைய ஹோட்டல்கள் ஆகட்டும் அதே மாதிரி திருமலையில இருக்கக்கூடிய அன்னப்பிரசாதம் இந்த மாதிரி இடங்கள்ல FSSI அதாவது ஃபுட் சேஃப்டி இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து முக்கியமா ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமலையில ஒரு லேப் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. FSSI அப்படின்னு சொல்றது உணவுகள் சம்பந்தப்பட்ட துறை. ஸோ இந்த துறையில பல்வேறு இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ ஹோட்டல்ஸ்கள் ஆகட்டும் அதே மாதிரி திருமலையில இருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்ன தரத்துல கொடுக்குறாங்க, ஸோ அங்க இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா தரமற்ற காய்கறிகள் மற்றும் மூலப்பொருட்களை நேற்று கண்டறிச்சிருக்காங்க. உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை மீறும் ஓட்டல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சிருக்கிறதாகவும் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. திருமலைக்கு வரும் பக்தர்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பிற்கு டிடிடி முக்கியத்துவம் அளித்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இஓ வந்து சொல்லியிருக்காங்க. திருமலையில இருக்கக்கூடிய கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ் அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாலாஜி பவன் ஹோட்டல்ல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேற்று பரிசோதனை வந்து நடத்திருக்காங்க, அதாவது சோதனை வந்து நடத்திருக்காங்க. இதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதே மாதிரி அங்க இருந்த உணவுப் பொருட்கள் ஆகட்டும் காய்கறி எல்லாம் அழுகி இருக்கிறத வந்து கண்டு எச்சரிக்கை விட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் பின் பேசிய செய்தியாளர்கிட்ட பேசின ஈயோ என்ன சொல்லியிருக்காருன்னா, திருமலையில இருக்கக்கூடிய ஹோட்டல்ல சாப்பிட்ட சில ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதாகவும் பக்தர்களின் தொடர்ச்சியான மின்னஞ்சல் புகார்களை அடுத்து FST குழுவினர் ஹோட்டல்ல திடீர் ஆய்வு நடத்தியிருக்காங்க. ஹோட்டல் நிர்வாக உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிப்பதில்லை என்றும் சுகாதாரமற்ற சூழ்நிலையில் விடுதியில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. திருமலையில் உள்ள ஹோட்டல்களில் தூய்மையான சுவையான உணவு வழங்கும் நோக்கில் இது போன்ற சோதனைகள் எதிர்காலத்தில் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஹோட்டல்ல உணவு தயாரிக்கிறது விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஈயோ வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆய்வின் போது யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்றத டீட்டெயிலா ஒரு ப்ரெஸ் ரிலீஸா கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் டீடைல்ஸ் நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த FSSI இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோட ஒரு ஆய்வகத்தை திருமலையில நிறுவனத்துக்கான நடவடிக்கைகளும் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ச்சியா வந்து திருமலையில இருக்கக்கூடிய ஹோட்டல்ல நடக்கிறது மூலமா பக்தர்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து தரமான பொருள் இருக்கணும், அதே மாதிரி தயாரிக்கக்கூடிய பொருட்கள் வந்து பழைய விஷயங்கள்லாம் வந்து விற்கிறது இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியா ஹோட்டல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களும் வந்து திருமலையில பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேரடியா திருமலைக்கு வந்து தேவஸ்தானத்துக்கு இமெயில் மூலமாகவும் சொல்லலாம், டெய்லி வைஓ ப்ரோக்ராம் மூலமாகவும் சொல்லலாம். அப்படி எனக்கு அதுல வந்து லைன் கிடைக்கல அப்படின்னா நம்ம இமெயில் மூலமா கண்டிப்பா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பண்ணலாம். இதுதாங்க இன்னைக்கு முக்கியமான அப்டேட்டா இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.